ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் இன்கிவிட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் டிவைஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த டிவைஸ் ஓவர் ஹீட் ஆகுதா? ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ப்ராசஸருடைய பூஸ்ட் கிளாக் ஸ்பீடை கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ப்ராசஸர் பூஸ்ட் கிளாக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி நான் சொல்கிறது தெரியும். தெரியலனா கூட நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதில் பார்த்துக்கலாம். பட் அதை கட் பண்ணுறது மூலிமா பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரை நம்ம கம்மி பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ சும்மா ஒரு கேம் பிளேயில் காமிக்கிறேன் பாருங்களேன். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாகுது, எவ்வளோ போகுது, கட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு குறையுது, பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸில் மேஜர் இஷ்யூ இருக்கா இல்லையா செக் பண்ணிடலாமா? ஸோ இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் கேமை லான்ச் பண்ண உடனே பாருங்களேன், 80 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 80 ஸ்டார்ட் ஆகுது. ப்ராசஸர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3950 4000 வரைக்கும் ரீச் ஆகும். அதான் மேக்ஸிமம் சிபியோடைய ஸ்பீடு. ஸோ அது வரைக்கும் போகும். இப்போ டெம்பரேச்சர் பாருங்கள், 80 ஆரம்பித்தது குயிக்காக போயிட்டுருக்கு. எப்பிஎஸும் பாருங்கள், 150 160 170 150 130. ஸோ எப்படி பார்த்தாலும் 120க்கு மேலே ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன அந்த பிளேசஸ், அந்த சுற்றி இருக்க கிராஃபிக்ஸை அது காமிக்கணும். ஸோ அதனால் எப்பிஎஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். நிறையா இருக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 120ல் லாக் பண்ணிங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் ஃபுல் கேமுக்கு. அதுதான் இதனுடைய மேக்ஸிமம். அதாவது ஸ்டேபிளில் சொல்கிறேன். ஸ்டேபிளாக உங்களுக்கு 120லே மெயின்டைன் ஆகும். டெம்பரேச்சர் பாருங்கள், 87 போயிடுச்சு. அதே சேம் கிளாக் ஸ்பீடு தான், 87 86. இப்போ நம்ம இதை கம்மி பண்ணி பார்ப்போமா? கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி இதை கட் பண்ணுறது? கட் பண்ணதுக்கப்புறம் கேம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதே 120 FPS ஆவரேஜ் தருதா, 120 FPS அபோவ் ஆவரேஜ் தருதா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்டார்ட் மெனு போயிடுங்க. பவர் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கோடை இங்கே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் எனபிள் ஆகும், அவ்வளோதான். அது எங்கே போய் பார்க்குறது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அகெயின் ஸ்டார்ட் மெனு போங்க. போயிட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனலில் பவர் ஆப்ஷன்ஸ். ஸோ இது உங்களால் பார்க்க முடியலன்னா இங்கே நான் இப்போ காட்டுற ஆப்ஷனில் போயிட்டு இதை கொஞ்சம் சைஸ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். லார்ஜ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. மேலே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா லார்ஜ் ஐக்கான் கொடுத்துக்கலாம். இப்போ பவர் ஆப்ஷன் போங்க. அதில் சேஞ்ச் பவர் பிளான் போங்க. சேஞ்ச் பவர் பிளான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதையும் நீங்கள் இப்போ எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பவர், ஸோ இதில் ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட் போங்க. டபுள் கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக காமிக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. பண்ணதுக்கப்புறம் 3வது ஆப்ஷனாக ஒன்று வரும். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய சிபியூ கிளாக் ஸ்பீடை அதாவது பூஸ்ட் கிளாக் யூஸ் பண்ணுறது. அதை டிசபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கேமை லான்ச் பண்ணி பாருங்கள். 4000 வரைக்கும் போச்சுல என்னோடய சிபியூ கிளாக் ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3000ல் மெயின்டைன் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனுடைய பெனிஃபிட்டு. இதனால் உங்கள் பிசி அஃபெக்ட் ஆகுமா, லேப்டாப் அஃபெக்ட் ஆகுமானா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது நம்ம கிளாக் ஸ்பீடு, அதாவது பூஸ்ட் கிளாக் ஸ்பீடை கட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம பிசிக்கோ இல்லை லேப்புக்கோ நல்லது தான் பண்ணுறோம். நீங்கள் எந்த விதமான அண்டர் வோல்ட்டுமே பண்ணல, கிளாக் ஸ்பீடை மட்டும் கட் பண்ணுறீங்க. இது சேஃபு தான். இப்போ கொஞ்சம் நேரம் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 120 FPS அபோவ் தான் ஆவரேஜாக மெயின்டைன் ஆகுது. அதே 160 170 150 எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 60ல் தான் ஆரம்பிச்சிருக்கு ஹீட்டு. 190 170 180. ஸோ அதிலேருந்து அதே FPS தான். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பெரிய லெவல்லலாம் கிடையாது. 120 கீழே போகலை. ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே பாருங்கள், டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
என்னுடைய ஹீட்டு பாருங்கள் 60ல் 65க்கு மேலே ஆரம்பித்தது இப்போ 70, 72, 73 அப்படி தான் நின்றுட்டுருக்கு. நான் வேணால் உங்களுக்கு இதுக்கு முன்னே விளையாடி காமிச்சதை விட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே விளையாண்டு காமிக்கிறத பார்த்தா உங்களுக்கால ஓரளவுக்கு உங்களோட ஒப்பீனியனை வந்து வச்சுக்க முடியும். இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நமக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ உங்களுக்கு பெரிய அளவு இருக்க போகிறதில்ல. நீங்கள் விளையாடுற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபியு, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ண போகிற கேம்னால் உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் தெரியாது. பட் ப்ராசஸரை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது தானே உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் தெரியும். ஸோ ஹீட் பாருங்கள் 76ல் மேக்ஸிமம் வந்து நின்றுச்சு. அது அப்போ 86ல் நின்னதில்ல, இது 76ல் நின்றுருக்கு. 10 டிகிரி செல்சியஸ் வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் இது மூலயமா. கிளாக் ஸ்பீடு 3000ல் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது. மேலே பார்த்தா உங்களுக்கே தெரியும். எப்பிஎஸ் வந்து எனக்கு பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகலை, 120 கீழே போகலை. சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இதே போல் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக